சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தெஹானுவைச் சேர்ந்த உத்தவேஷ் பம்பாயிலிருந்து பல நண்பர் குடும்பங்களுடன் துவாரகை புறப்பட்டார். கப்பலில் கூட்டம் அதிகமாயிருந்ததால் அவர் படிக்கட்டுகளில் பயணித்தார். எல்லோரது பயணச்சீட்டுகளும் அவரது பணப்பையில் இருந்தது. கப்பல் திடீரென காற்றில் சாய அவர் தடுமாறினார். சட்டை பையிலிருந்து பணத்தை பாதுகாப்போம் என்று பணப்பையை எடுத்தார். அப்போது கை தவறி கடலில் விழுந்தது. திகைத்து போனார். அவர் பாபா பக்தர். பாபா அவருடைய மகன் கிரிதர கோபாலின் கனவில் தோன்றி, உன் தந்தை துவாரகையில் இருக்கிறார், உடனே அவருக்கு பணம் அனுப்பு என்றார். கிரிதர் கனவு கலைந்து எழுந்தார். ஆனால் மறுபடி படுத்து தூங்கினார். மீண்டும் அதே கனவு வந்தது. அசட்டையாய் இராதே என்று எச்சரித்தார். மறுநாள் துவாரகையில் உள்ள தங்கள் நண்பருக்கு தந்தி மணி ஆர்டரில் பணம் அனுப்பி தந்தை வந்தால் கொடுத்துவிடும்படி எழுதியிருந்தார் கிரிதர். என்ன ஆச்சரியம்! நண்பரிடம் கடன் வாங்க வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் உத்தவேஷ். இருவரும் பாபாவின் அருளை எண்ணி புலகித்தனர். டி.ஆர். ஜோஷி தேவ்காங்காரின் மகள் திருமதி மலன்பாய் காசநோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். மருந்துகள் பலனளிக்கவில்லை. டாக்டர்கள் கைவிட்டு விட்டனர். பாபாவிடம் அழைத்து வந்தார் ஜோஷி. பாபா அவளை கம்பளியின் மேலே படுக்க வைத்தார். தண்ணீரை தவிர எதுவும் கொடுக்கக்கூடாதென்று கட்டளையிட்டார். 1 வாரம் கழிந்தது. ஒரு விடியற்காலையில் மலன்பாய் இறந்து போனாள். பாபா காலை 8 மணி ஆகியும் சாவடியை விட்டு நகரவில்லை. மலன்பாயின் பெற்றோர் அந்திமச் சடங்குகளை செய்து கொண்டிருந்தனர். திடீரென பெண்ணின் மார்பு ஏறி இறங்குவதை ஒருவர் பார்த்தார். அதை அடுத்தவரிடம் காண்பித்தார். அடுத்த வினாடி அவள் கண்களை திறந்து பார்த்தாள். பெற்றோர் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒரு கரிய மனிதன் என்னை தூக்கிச் சென்றான். பயத்தோடு நான் பாபா பாபா என்று கூச்சலிட்டேன். பாபா தடியால் அவனை நயப்புடைத்து என்னை மீட்டார் என்று தன் அனுபவங்களை விவரித்தாள் மலன்பாய். அதே சமயம் பாபா சாவடியிலிருந்து புறப்பட்டார். கையிலிருந்த பிரம்பால் பூமியை தட்டியபடி மோசமாக திட்டிக் கொண்டே மலன்பாய் படுத்திருந்த தீக்ஷத்தின் இருப்பிடம் வந்தார். அது முதல் படிப்படியாக அந்த பெண்ணின் காசநோய் முற்றிலும் குணமாயிற்று. என் மகளுக்கு திருமணம் தட்டிக்கொண்டே போகிறது. என் கடன் தீர வேண்டும், வழக்கு சாதகமாக முடிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருபவர்களை தடுத்தார் ஒரு பக்தர். பாபா இதை கண்டு, அவர்களை ஏன் தடுக்கிறீர்? குழந்தை சாக்லேட் வேண்டும், சைக்கிள் வேண்டும், என்னோடு படிப்பவன் அடிக்கிறான் என்று பெற்றோரிடம் கேட்பதும் சொல்வதும் அதிக உரிமையினால்தானே? தேவைகள் பூர்த்தியாகும் போது தான் அன்பு அதிகரிக்கும், பக்தி பயிர் செழித்து வளரும், ஒவ்வொருவர் கஷ்டமும் தீரும் போது நாடே சுபிக்ஷமாகிவிடுமே. அவர்கள் தானே என்னை நாடி வருவதில்லை, நானே அவர்களை வரவழைக்கிறேன் என்றார் பாபா. பாபா வாயில்லா பிராணிகளிடம் அளவில்லா அன்பு கொண்டிருந்தவர். ஒரு தடவை லெண்டியிலிருந்து பாபா திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டு மந்தையை கண்டார். 2 குட்டி ஆடுகள் அவர் மனதை ஈர்த்தன. இடையனிடம் அவைகளின் விலையை கேட்டார். 32 ரூபாய் என்றான். பேரமே பேசாமல் கொடுத்தார். அவருடன் வந்தவர்கள், பாபா, உங்களை அவன் ஏமாற்றி விட்டான். பேரம் பேசினால் 2 ரூபாய்க்கே வாங்கலாம். அதிகபட்சம் 4 ரூபாய் விலையுள்ள ஆட்டை 4 பங்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்றனர். ஆண்டி பணத்தை சேமிக்கக்கூடாதென்று உனக்கு தெரியாதா ஷாமா என்று கேட்டார் பாபா. காரணமில்லாமல் அதிகம் கொடுக்க மாட்டீர்கள். காரணத்தை தெரிந்து கொண்டால் நாங்களும் சமாதானமாவோம் அல்லவா என்றார் தாத்யா கோடா. முதலில் தலைக்கு 2 சேர் பருப்பு வாங்கி இவற்றுக்கு கொடு, பிறகு காரணத்தை சொல்கிறேன் என்றார் பாபா. உடனே 4 சேர் பருப்பு வாங்கி அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆடுகள் பருப்புகளை சாப்பிடும்போது பாபா ஆடுகளின் வரலாற்றை கூறினார்.
முந்தைய பிறவியில் இந்த 2 ஆடுகளும் சகோதரர்கள், என் உயிர் நண்பர்கள். மூத்தவன் சோம்பேறி, இளையவன் சுறுசுறுப்பானவன். தம்பி வியாபாரம் செய்து பெரும் பொருள் சம்பாதித்தான். தமையன் தம்பியை கொன்று பணத்தை எடுத்துக்கொள்ள திட்டம் போட்டான். அவனது முயற்சிகள் தோல்வியடைந்தன. இருவரும் பகையாளியாயினர். ஒரு நாள் வாய்ச்சண்டை கைச்சண்டையாக மூத்தவன் தடியால் தம்பியின் தலையில் அடிக்க, தம்பி அருகிலிருந்த கோடாரியை எடுத்து தமையனை தாக்க, இருவருமே அவ்விடத்திலேயே மடிந்தனர். அவர்கள் என் நண்பர்கள் ஆதலால் அவர்களுக்காக சிறிது பணம் செலவிட்டேன். கொண்டு போய் மந்தையில் விட்டுவிடுங்கள் என்றார் பாபா. அவர் சமாதி அடைந்த பிறகும் 1932இல் கோவிலுக்கு நேர்ந்துவிடப்பட்ட காளையொன்று ஷீரடியில் இருந்தது. ஒரு நாள் உள்ளூர் பூங்காவை அது மேய்த்து அழித்து விட்டது. ஊர் பெரிய மனிதர்கள் அதை பிக்கு மார்வாடியிடம் கொடுத்து, இது இனி ஷீரடியில் இருக்கக்கூடாது. நாங்கள் உண்டியலில் இதற்கான விலையை செலுத்திவிட்டோம் என்று கூறினர். அவர் அதை 14 ரூபாய்க்கு கசாப்பு கடைக்கு விற்று விட்டார். அன்றிரவு அப்பாஜி பட்டேல் என்பவரின் கனவில் பாபா தோன்றி, நீ நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் கசாப்பு கடை வாசலில் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றார். உடனே பிக்கு மார்வாடியை தேடி போனார். அப்பாஜி அவரிடம் விவரம் அறிந்து எவ்வளவோ சென்று 14 ரூபாய் கொடுத்து தக்க சமயத்தில் காளையை விடுவித்தார். பிக்குவின் மேல் வழக்கு தொடுத்து 2 மாத சிறை தண்டனை வாங்கி கொடுத்தார். சமாதி ஆன பிறகும் மாட்டை காப்பாற்றிய மகான் பாபா. காட்ச் பட்டேல் என்ற பாபா பக்தருக்கு திடீரென்று தொலைதூரத்தில் உத்தியோக மாற்றல் வந்தது. அவரால் ஷீரடிக்கு போய் பாபா தரிசனம் பெற முடியவில்லை. ரயில் கோப்பர்கானில் நின்றபோது துக்கம் தொண்டையை அடித்தது. அடுத்த நிமிடம் ரயில் பெட்டியில் ஜன்னல் கதவில் ஒரு சிறு பொட்டலம் இருந்ததை கண்டார். எடுத்து பிரித்து பார்த்தால் பாபாவின் உதி. பின்னர் ஒரு சமயம் அவர் பாபாவை தரிசித்த போது பாபா அருகிலிருந்தவர்களிடம், இவன் என்னை பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டான். ரயிலுக்கே உதி அனுப்பினேன் என்று படேல் அந்த உதவியை தாயத்தில் அடைத்து கழுத்தில் அணிந்து கொண்டார். 1908 கோப்பர்கானில் திருமதி சந்திராபாய் போர்கர் சதுர்மஸ்யா விரதம் இருந்தாள். இந்த காலத்தில் வெங்காயம், பூண்டு, கடுகு, மசாலா சாமான்கள் சேர்க்க மாட்டாள். தாம்பூலம் போட மாட்டாள். ஒரு நாள் அவள் முன் ஒரு ஃபக்கீர் தோன்றி, எனக்கு ரொட்டியும் பூண்டு சட்னியும் தருகிறாயா என்று கேட்டார். சாதுர்மாசியா விரதம் இருக்கிறேன், ரொட்டியும் கூட்டும் தருகிறேன் என்றாள் சந்திராபாய். ஃபக்கீர் மௌனமாய் போய்விட்டார். சந்திராபாய்க்கு துணுக்கென்றது. இவர் ஒருவேளை ஷீரடி சாய்பாபாவாக இருப்பாரோ என்று சந்தேகித்தாள். பலர் இவர் தரிசனத்துக்காக ஓட, இவர் தேடி வந்து பிச்சை கேட்க மறுத்து விட்டேனே என்று மன உழைத்தது. பூண்டையே தொடாதவள் பூண்டு வாங்கி சட்னி செய்தாள். ரொட்டி சட்னியுடன் ஷீரடி புறப்பட்டாள். அவளை பார்த்தவுடன் பாபா, வெள்ளை பூண்டு சட்னி செய்ய மாட்டேன் என்று சொன்னாயே, நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்டார். ரொட்டியும் பூண்டு சட்னியும் கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று அவைகளை நீட்டினாள் சந்திராபாய். இந்த பெண்மணி கடந்த 7 பிறவிகளிலும் என் சகோதரி. இவைகளை காண நான் கோப்பர்கான் போனேன் என்றார் பாபா. அதன்பின் சந்திராபாய் ஷீரடிக்கு அடிக்கடி போனாலும் அவள் கணவர் ஒரு முறை கூட போனதில்லை. 1909 பண்டரிபுரத்தில் ரோடு அமைக்கும் பணியில் போர்க்கர் ஈடுபட்டிருந்தார். சந்திராபாய் ஷீரடிக்கு வந்தாள். பாபா அவளிடம், உடனே பண்டரிபுரம் போ, உனக்கு முன் நான் அங்கிருப்பேன் என்றார். உறவினர் இருவருடன் பண்டரிபுரம் சென்றாள் சந்திராபாய். பண்டரிபுர வேலையை உதறிவிட்டு கணவர் பம்பாய் போனதாக தகவல் அறிந்ததும் திகைத்தாள். குர்த்வாடி வரை 3 டிக்கெட் எடுத்துக்கொண்டு சென்றாள். பம்பாய்க்கு 3 பேர் போய் திரும்ப கோப்பர்கான் வர சந்திராவிடம் பணம் இல்லை. குர்த்வாடி ரயில் நிலையத்தில் தன் விதியை நொந்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் முன்னால் ஒரு ஃபக்கீர் தோன்றி, ஏனம்மா சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். என் உறவினர் ஒருவரை காண்பதற்காக காத்திருக்கிறேன், பயண அலுப்பு வேறொன்றுமில்லை என்றாள் சந்திரா. தெரியும் அம்மா, உன் உறவினர் என்று கணவரை சாதனமாக சொல்லிவிட்டாயே.
தாண்ட் என்கிற இடத்தில் அவர் இருக்கிறார். தாண்டிற்கு உடனே புறப்படு. இந்த அதற்கான 3 பயணச்சீட்டுகள் என்று 3 டிக்கெட்டுகளை நீட்டினாள். அவள் தன் உறவினர்களுடன் தாண்டிக்கு புறப்பட்டாள். தான் ரயில் நிலையத்தில் டீ குடித்துவிட்டு அங்கிருந்த பெஞ்சில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் போர்க்கர். அவர் கனவில் பாபா தோன்றி, நீ உன் மனைவியை புறக்கணிப்பது சரியில்லை. அவள் இன்ன ரயிலில் இன்ன எண்ணிலுள்ள பெட்டியில் வருகிறாள் என்றார். கனவு கலைந்து கண் விழித்தார். ரயில் வந்திருந்தது. சந்திராபாய் கணவரை கண்டு கண்ணீர் ஊத்தாள். கைப்பையில் இருந்து பாபா படத்தை கண்ணில் ஒற்றிக்கொண்டாள். சந்திராபாய், இவரே தன் கனவில் வந்த தன்னை கண்டித்தவர் என்று போர்க்கர் மனம் திருந்தி மனைவியுடன் இணை பிரியாமல் வாழ்ந்தார் போர்க்கர். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.